ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 23, 2026 மாசி மாத கார்த்திகை. முருகனின் அருள் மிக அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு நாள் என்றும், மனம், உடல், வாழ்க்கை மூன்றிலும் மாற்றங்கள் தந்து பெரும் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நாளாகவும் குறிப்பிடப்பட்டு வருகிறது. எனவே நாளை இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் இப்படியாவது நீங்கள் முருகனுக்கு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நிச்சயம் ஏற்படும். முதல்ல கார்த்திகை விரதம் என்பது முருகனின் பிறந்த நட்சத்திரமான கார்த்திகை. இதுல வேல் சக்தி உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்பட்டு வரும். 6 முகங்களும் ஆன்மீக ஒளியாக திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பக்தர்களின் துன்பங்கள் கரைக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஒரு நாள். இந்த ஒரு நாள் நம்ம முருகப்பெருமானை நினைத்து கொண்டு முருகப்பெருமானுக்கு கூறுகின்ற மந்திரங்களாக இருக்கட்டும், ஏற்றுகின்ற தீபங்கள், நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் அனைத்திலும் அவ்வளவு சக்தியானது கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம கோவிலுக்கு போய் கூட முருகப்பெருமானை வழிபடலாம். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த மாசி மாதத்தின் கார்த்திகை விரதமானது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு விரதமாக கருதப்படும். ஏன் அப்படின்னா, மாசி மாதம் முருகப்பெருமானின் தபஸ் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டு வரும். இந்த ஒரு நாளில் முருகப்பெருமான் தரக்கூடிய முக்கியமான ஆசீர்வாதங்கள், மனத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்படும். பணி, தொழில் முன்னேற்றம், இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த திருமண தடைகளை நீக்கி வைப்பார். உடலிலும் சரி, மனதிலும் சரி, அதிக அளவுக்கு சக்திகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். தீய கண்ணும் எதிர்மறை சக்தியும் உங்களை யாரும் அணுக முடியாது. உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை இந்த கார்த்திகை விரதத்தில் முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படிப்பட்ட கார்த்திகை விரதத்தில் முருகனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கார்த்திகை நட்சத்திர பிரகாசம். இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானின் 6 முகங்களில் இருந்தும் ஒளியானது வெளிப்படும். இப்படி ஏற்படுகின்ற ஒளியில நம்ம கூறப்படுகின்ற மந்திரங்கள், நம்ம முருகனை வழிபடுகின்ற வழிபாடுகள், அது அனைத்திலும் முருகப்பெருமானின் சக்தி இன்னும் அதிகமாக வெளிப்படும். இந்த ஒரு நாளில் நாம் கூறுகின்ற மந்திரத்தின் சக்தி 12 மடங்கு பலன்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலின் சக்தி நெருங்கி செயல்பட ஆரம்பிக்கும். பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் நிறைவேறிவிடும். அதே போல் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நிச்சயம் ஏற்படும். எனவே இந்த கார்த்திகை அப்படிங்கிறது ஆன்மீக ஒளி, அதனுடன் வேல் சக்தி, அதனுடன் மன நிம்மதி, இந்த மூன்றும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நம்ம முருகப்பெருமான வழிபடுறோம். ஒன்று காலையிலோ இல்லைன்னா மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை நாளைய நாளில் நாம் வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். நாளைய நாள்ல காலையில இருந்து நம்ம எப்படி முருகப்பெருமானுக்கு நாளைய நாளை தொடங்க வேண்டும் அப்படின்னா, காலையில 4:30 மணியிலிருந்து 6:30 மணி, இந்த ஒரு நேரமானது மிகவும் ஒரு சிறப்பு நேரமாக கருதப்படும். இது பிரம்ம முகூர்த்தம். இந்த ஒரு நேரத்தில் முருகனின் அருள் நமக்கு வேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க காலையில எழுந்தவுடன் செய்ய வேண்டியது, முதல்ல எழுந்தவுடன் தரையை தொட்டு நன்றி சொல்ல வேண்டும். குளித்து சுத்தமான வெள்ளை அல்லது மஞ்சள் ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அதை நீங்க குளித்து விட்டு தான் இந்த ஒரு ஆடையை நீங்கள் அணிய வேண்டும். அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆடையையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். வழிபாட்டு இடத்தை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். முருகனுக்கு நெய் தீபம் அல்லது செம்மஞ்சள் தீபத்தை ஏற்றலாம். உங்களுடைய வீட்டில் நெய் தீபம் இருந்தால் அது நல்லது. வெய் தீபம் இல்லை அப்படின்னு கூறுபவங்க எண்ணெயில கூட தீபம் ஏற்றலாம். ஏன்னா செம்மஞ்சள் தீபம் இருந்தாலும் அந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். மலர் இருந்தால் சிவப்பு அல்லது செம்பருத்தி மலர்களை நீங்க முருகப்பெருமானுக்கு நாளைய நாளில் சாற்றி வழிபடலாம். இப்படி வழிபடும் பொழுது முருகப்பெருமானின் அருளும் சக்தியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். முருகனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம், இந்த மாசி மாத கார்த்திகை நாளில் முருகனுக்கு நெய் தீபத்தை ஏற்றினால் இதனுடைய பலனானது உச்சத்தில் இருக்கும். செம்மஞ்சள் நிற வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது குடும்பத்தில் பாதுகாப்பானது ஏற்படும். குங்குமப்பொடி வண்ணசாமி தீபத்தை ஏற்றினால் சக்தியும் உங்களுடைய வீட்டில் சமநிலையும், வாழ்க்கையில பெரிய ஒரு சமநிலையானது நிச்சயமாக ஏற்படும். எனவே நெய் தீபம் முருகனின் வேல் சக்தியை நேரடியாக ஈர்க்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். எனவே இந்த நெய் தீபத்தை ஏற்றிக்கொண்டாலே நாளைய நாளில் போதுமானது. நாளைய நாளில் காலையில எழுந்தவுடன் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், தீபத்தை ஏற்றியவுடன் முருகனை மனதில் வரவழைத்து நெஞ்சில் வேல் ஒளி இருப்பதாக நினைத்து 6 நிமிடங்கள் சும்மா அமர்ந்து கொண்டு முருகனை தியானிக்க வேண்டும்.
பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இது ரகசிய கார்த்திகைக்கான ஒரு மந்திரமாக இருக்கும். கார்த்திகை விரதத்தில் மட்டும் முருகப்பெருமானுக்கு கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இது மிகவும் ஒரு பழமையான மந்திரம். கார்த்திகை நாளில் சொல்லும் பொழுது வாழ்க்கையை நேரடியாக மாற்றக்கூடிய சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை ரகசிய கார்த்திகை மந்திரம் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சரியாக கூற வேண்டும். மந்திரத்தை கூறும் பொழுது சிரிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரிடமும் பேசக்கூடாது, எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவும் கூடாது. முழுக்க முழுக்க முருகப்பெருமானை மட்டும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பனை செய்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த நாளை முடித்து விட்டீங்க அப்படின்னா நாளைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு யார் கோபப்படுத்தினாலும் கோபப்படக்கூடாது. மற்றவங்க தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடாது. அவங்க மீது புரிந்து கொள்ளும்படி அவங்களிடம் நீங்க எடுத்து கூறணும். அந்த மாதிரி நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் சரவண பவாய நமாக கிரீம். ஓம் சரவண பவாய நமாக கிரீம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இது வேல் ஒளியை செயல்படுத்தும், மனத்தடையை உடைக்கும், உடலில் தெய்வீக காந்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும், எதிர்மறை சக்தியை அழித்துவிடும். இது கார்த்திகைக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு ரகசிய ஜபமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாளைய நாளில் 54 முறைகளும் குறைந்தபட்சம் 27 முறைகளும் கூறி பாருங்கள். நன்மைகள் நடக்கும். இதை சொல்லுகின்ற முறை கண்களை மூடி மெல்லிய சத்தத்தில் வேலை மனதில் கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஒளி நம்மை நிரப்புகிறது என்று உணர்ந்து கொண்டு கூறுங்கள். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில மனக்குழப்பங்கள், பயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடைகளானது முழுமையாக நீங்கும். திருமண பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். தொழிலில் ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு நீங்க செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். எதிரிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. நிதி தடைகள் எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நாளை மாசி மாத கார்த்திகை உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு தெய்வீக அருளுக்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தையும் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.